ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக்கெண்ட் நாங்கள் வெளியில் எங்கேயும் போகல, பிளான் பண்ணலை. லாஸ்ட் வீக் தான் ஊர்லேருந்து வந்ததுனால இந்த வீக் நாங்கள் வெளியில் போகிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணலை. பாப்பாவும் கொஞ்சம் டயர்டாக இருந்தா, அதனால் நாங்கள் இந்த வீக்கெண்ட் இங்கேயே வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என் ஹஸ்பண்ட்க்கு எல்லோ பம்கின் பாயசம். எதனால் அப்படின்னா அவர் டயட்டில் இருக்கார். ஸோ இந்த டயட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் அந்த சார்ட்டில் இருக்கும். அவருக்கு தனியாக இது மாதிரி ரெசிபி பண்ணணும். ஸோ அந்த சார்ட்டில் உங்களுக்கு செப்பரேட்டாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் 3 வேளையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தனித்தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் பாப்பாக்கும் அப்படின்றதுனால நாங்கள் 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தனியாக பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவல் உப்புமா சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் தனியாக பண்ணிக்கிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டயட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வாட்டர் அதிகமாக குடிக்கணும். ப்ளஸ் சுகர் கண்டென்ட் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு ரைஸும் சுத்தமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வரகரிசி அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வரகரிசி கஞ்சியாகவும் குடிச்சிக்கலாம், வரகரிசி சாதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த சார்ட்டில் ஒன் டே பார்த்தீங்கன்னா வரகரிசி சாதத்தில் நீங்கள் ரசம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. எல்லோ பம்கினோட கொஞ்சம் நான் வெல்லம் சேர்த்து தான் அரைச்சி கொடுத்தேன். ஸோ நீங்கள் வெறுமனே அப்படியே குடித்தாலும் உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, முந்திரி இல்லை பாதாம் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி கஞ்சியும் பீட்ரூட் துவையலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நெட்டில் பார்த்தாங்க பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் தெரியாது தான் இது. இஞ்சி கஞ்சினா வேறு எதுவும் இல்லைங்க, வரகரிசியில் இஞ்சி கொஞ்சம் போட்டுட்டு அதான் இஞ்சி கஞ்சின்னு சொல்கிறாங்க. ரைஸ் சுத்தமாக சேர்த்துக்கூடாது இந்த டயட்டில். ஸோ அதுக்கு பதிலாக வரகரிசியை சேர்த்துக்கிட்டோம். ஃபைனலாக டின்னர் முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye guys.